Hi guys, welcome to Learn with Universe YouTube channel. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் அமேசான் ஆர்டிஎஸ். இந்த ஆர்டிஎஸ்ன்றது டேட்டாபேசஸ் டாபிக் இன் ஏடபிள்யூஎஸ் சைடு. ஸோ ஏடபிள்யூஎஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு டேட்டாபேசஸ்க்காக ஒரு சர்வீஸ் அப்படின்னா இந்த ஆர்டிஎஸ் தான் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த ஆர்டிஎஸ் யூஸ் பண்ணி தான் உங்களோட என்டையர் டேட்டாபேசஸ் செட்டப்பே நீங்கள் அப்ளிகபிள் பண்ண போகிறீங்க. அதை பற்றி நீங்கள் ஒரு ரியல் டைமில் எப்படி இந்த டேட்டாபேஸை செட் பண்ணுறது, அப்புறம் செகண்ட் கேசஸ் இப்போ நீங்கள் இருக்கிற ப்ராஜெக்ட்டில் வந்து ஆல்ரெடி ஏதோ ஆன்-ப்ரிமிஸ் செட்டப்பில் வச்சுருக்காங்க, அது எப்படி க்ளவுடுக்கு மைக்ரேட் பண்ணுறது. ஸோ இந்த 2 கேசஸ் தான் இந்த டாபிக் ஃபுல்லாகவே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஆர்டிஎஸ் பற்றி நான் ஜென்ரல் ஓவர்வியூ கொடுத்துறேன். ஸோ இந்த ஆர்டிஎஸ்ன்றது ஃபுல்லி மேனேஜ்டு பை ஏடபிள்யூஎஸ் சைடில் தான். இதனால தான் ரிலேஷனல் டேட்டாபேஸ் சர்வீஸ் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூஎஸோட ஓன் மேனேஜர் ஒன்ஸ். அண்ட் தென் இந்த டாபிக் ஃபுல்லாகவே வந்து ஃபுல்லி மேனேஜராக இருக்கிறனால ஸோ நீங்கள் செட்டப் பண்ணுறது, ஆப்ரேட் பண்ணுறது, ஸ்கேல் அப் பண்ணுறது, இது எல்லாமே வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். எல்லாமே வந்து கிளிக்கபிள் ஸ்டெப்ஸ் மாதிரி தான். ஸோ நீங்கள் ஈஸியாக வந்து உங்களுக்கு எவ்வளோ அதாவது எவ்வளோ ஸ்கேலபிலிட்டி பண்ண முடியுமோ அந்த ஸ்கேலபிலிட்டி பண்ணிக்கலாம். ஸோ எத்தனை நீங்கள் அவைலபிலிட்டி ஜோன்ஸில் நீங்கள் செட் பண்ணுமோ அதுவும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே வந்து ஏடபிள்யூஎஸோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ் டிஃபால்ட்டாகவே இருக்குது. அண்ட் தென் ஆட்டோமேட்ஸுக்கு நிறையா இவங்க செட் பண்ணியிருக்காங்க. லைக் ஒரு ஹார்ட்வேர் ப்ரொஃபஷனிங் பண்ணுறதுக்கு, டேட்டாபேஸை செட்டப் பண்ணுறது, பேட்ச் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது, பேக்கப்ஸ் அண்ட் ரெக்கவரி. ஸோ இந்த 4 டாபிக்ஸுமே வந்து நீங்கள் ஈஸியாக பண்ணிக்கலாம். இங்கே வந்து டைம் கன்சம்ஷன் உங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இதுவே வந்து ஒரு ஆன்-ப்ரிமிஸ் செட்டப்பில் இருக்குது அப்படின்னா இந்த ஹார்ட்வேர் ப்ரொஃபஷனிங், டேட்டாபேஸஸ் செட்டப், பேட்ச் மேனேஜ்மெண்ட், இந்த பேக்கப், ரெக்கவரி இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஒரு ஹியூமன் இன்புட் மாதிரி இருக்கும். லைக் நீங்கள் எப்படி ஒரு ஆன்-ப்ரிமிஸ் செட்டப்பில் நீங்கள் எப்படி பண்ணியிருப்பீங்க அப்படின்னா, ஸோ ஒரு சர்வர் வந்து பை பண்ணியிருப்பீங்க. அந்த சர்வர் பை பண்ண சர்வரில் உங்களோட டேட்டாபேஸஸ் இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த டேட்டாபேஸஸில் ஹார்ட்வேர் ப்ரொஃபஷனிங் பண்ணுறது, பேக்கப் எடுக்கிறது, அதில் ஏதாவது புதுசாக ஒரு பேட்ச் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா அந்த பேட்ச் அப்டேட் பண்ணுறது, இது எல்லாத்துக்கும் வந்து ஒரு ஹியூமனோட இன்புட் வந்துட்டே இருக்கும். ஸோ அந்த அட்மின் பவர் இன்புட்ஸை வந்து ஓவர் கம் பண்ணுறது தான் வந்து இந்த ஆர்டிஎஸ். ஸோ இந்த மாதிரியா அட்மினிஸ்ட்ரேட்டர் ஒர்க் எல்லாமே வந்து இவங்க ஆட்டோமேஷன் ப்ராசஸாக வச்சுருக்காங்க. ஸோ இதனால உங்களுக்கு டைம் கன்சப்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப கம்மியாக இருக்கும். இதுதான் வந்து ஆர்டிஎஸோட கம்ப்ளீட் ஃப்ளோ. ஸோ ஃபுல்லாக மேனேஜர் பை ஏடபிள்யூஎஸ் சைட். அதை தான் வந்து இப்போ பார்க்குறோம். அண்ட் தென் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் அண்ட் ஸ்கீமா பேஸ்டு ஸ்டோரேஜ். ஸோ நார்மலாக நீங்கள் டேட்டாபேஸை சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இந்த வேர்ட்ஸ் தான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. இட்ஸ் லைக் அ ஸ்ட்ரக்சர் அண்ட் ஸ்கீமா பேஸ்ட் ஸ்டோரேஜ். அண்ட் தென் இந்த ஆர்டிஎஸும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்ட்ரக்சர் கொரி லாங்குவேஜ். இங்கே வந்து நீங்கள் எஸ்கியூஎல் பேஸ் பண்ணி நீங்கள் டேட்டாபேஸஸை நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்து இங்கே எஸ்கியூஎல் பேஸ் பண்ணி தான் இந்த ஆர்டிஎஸ் செட்டப்புமே இருக்க போகுது. அண்ட் தென் இதில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த டேபிள்ஸ், அதாவது நார்மலாக டேட்டாபேஸஸ்னாலே டேபிள்ஸு, டேட்டாஸ் இந்த மாதிரி வேர்ட்ஸ் தான் இருக்க போது. ஒரு ரோ அண்ட் காலம்ஸ் கிரியேட் பண்ணி அதில் நீங்கள் உங்களோட டேட்டாஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அந்த டேட்டாவோட ஸ்ட்ரக்சர்ஸை நீங்கள் ஸ்கீமாஸ்ன்னு சொல்லி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதை தான் வந்து ஓவரால் ஜென்ரல் பாயிண்ட்ஸ் ஆஃப் ஆர்டிஎஸ். அண்ட் தென் ஸோ இந்த இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஆர்டிஎஸோட டிப்ளாய்மெண்ட் ஸ்ட்ரக்சர்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி இதை பற்றி இந்த ஆர்டிஎஸ் பற்றி இன்னும் கொஞ்சம் ஃபியூ பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ லெட் வி டைவ் இன்டு திஸ். ஸோ ஆர்டிஎஸோட ப்ரீ டிஃபைன் டேட்டாபேஸஸ் பார்த்தீங்க அப்படின்னா MySQL, PostgreSQL, MariaDB, Amazon Aurora, Amazon Postgres இந்த மாதிரின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரீ டிஃபைன் டேட்டாபேஸஸோட ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஸோ உங்கள் கம்பெனியில் எந்த டேட்டாபேஸஸ் அவங்க ப்ரிஃபர் பண்ணுறாங்களோ அந்த டேட்டாபேஸஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த ஸ்ட்ரக்சரை நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அதாவது எந்த டேட்டாபேஸஸ் வேணாலும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதுதான் இங்கே இருக்கிற மீனிங் அது. அண்ட் தென் இங்கே நீங்கள் ஒரு ஆன்-ப்ரிமிஸ் செட்டப் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த ஆன்-ப்ரிமிஸ் செட்டப்புக்கு நான் சொன்ன மாதிரி தான் நீங்கள் பை பண்ணுறது, செட்டப் பண்ணுறது இது எல்லாத்துக்கும் வந்து ஒரு ஹியூமன் இன்புட் இருக்கும். அது எல்லாமே இங்கே டோட்டலாக கட் பண்ணிடலாம். அதுதான் வந்து ஆர்டிஎஸோட கம்ப்ளீட் ஆட்டோமேஷன் ஃப்ளோஸ். ஸோ இங்கே ரிலேஷன்ஷிப் பிட்வீன் உங்களோட டேபிள்ஸ்க்குள்ளே இருக்க ரிலேஷன்ஷிப் தான் இங்கே வந்து இங்கே ரிலேஷன் சொல்லுவாங்க. ஸ்கீமாஸ் தான் வந்து இங்கே ஸ்கீமாஸ் கேட்டகரிக்குள்ளே வரும். அண்ட் தென் இந்த ஆர்டிஎஸோட எப்படி இது ஃபங்க்ஷன் ஆகுது. நார்மலாக நீங்கள் EC2 டாபிக் பார்க்கும்போதே பார்த்துருப்பீங்க. இதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனியாக ஒரு இன்ஸ்டன்ட் டைப்ஸ் இருக்கும். அந்த இன்ஸ்டன்ட் டைப்ஸை தான் நீங்கள் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் இங்கே DB சீரீஸில் உங்களுக்கு வந்து இன்ஸ்டன்ஸ் இருக்கும். அதே மாதிரி உங்களோட ஸ்டோரேஜ் டைப் வந்து SSD ஆர் மேக்னெட்டிக்னு சொல்லிட்டு 2 டைப் ஆஃப் ஸ்டோரேஜ் டைப்ஸுமே இருக்க போகுது. அண்ட் தென் இங்கே ரொம்ப ரொம்ப கீ பாயிண்ட்ஸ்னு சொல்லி பார்க்கும்போது இதை தான் உங்களோட கீ பாயிண்ட்ஸாக இருக்கும். ஸோ மாஸ்டர் ரிப்ளிகா அண்ட் கிராஸ் ரீஜன் ரிப்ளிகா, ஸ்னாப்ஷாட், கிளஸ்டரிங் அண்ட் க்ளோன், ரிஸ்டோர் ஃப்ரம் S3. ஸோ இது வந்து ஒரு உங்களோட கீ பாயிண்ட்ஸ். இதில் இருக்க ஃபியூச்சர்ஸ்னு கூட சொல்லலாம் நீங்கள். இப்போது ஸ்னாப்ஷாட்ஸ்னா என்ன? ஸோ இது வந்து கொஞ்சம் பெருசு, அது லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம். ஸோ ஸ்னாப்ஷாட்ஸ்னா என்ன? ஸ்னாப்ஷாட்ஸ் ஆர் நத்திங் பட் ஒரு பேக்கப்ஸ் தான். ஸோ பேக்கப்ஸோட ஆல்டர்னேட்டிவ்ஸ், அதாவது பர்டிகுலராக ஒரு குறிப்பிட்ட திங்ஸை மட்டும் நீங்கள் பேக்கப் எடுக்கிறீங்க அப்படின்னா அதை நீங்கள் ஸ்னாப்ஷாட்னு சொல்லிட்டு இங்கே மீன் பண்ணிப்பீங்க. இட்ஸ் லைக் அ பேக்கப் ஸ்டோரேஜ் தான். அதை நீங்கள் பேக்கப் எடுத்து வச்சுக்கலாம். இதில் உங்களோட லாக்ஸ், உங்கள் டேட்டாஸ் எல்லாத்தையும் நீங்கள் பேக்கப் எடுத்துக்கலாம். அந்த பேக்கப் எடுத்த டேட்டாஸை நீங்கள் எங்கே ஸ்டோர் பண்ணி வைக்கலாம்னா உங்களோட S3ல நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். அங்கேருந்து நீங்கள் ரிட்ரைவ் பண்ணிக்க முடியும். இதுதான் வந்து பேக்கப்ஸ் எடுத்து, அதாவது நீங்கள் டேட்டாபேஸஸ் கிரியேட் பண்ணியிருக்கீங்க, அந்த டேட்டாபேஸஸ்க்குலாம் சம் கைண்ட் ஆஃப் டேட்டாஸ் கண்டினியூஸாக ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு.
அந்த டேட்டாஸை ஒரு லாங் டேர்முக்கு அங்கேயே ரன் பண்ணாமல் ஒரு கீப்பப் பண்ணி ஒரு பேக்கப்பாக வேற ஒரு பர்பஸில் வைக்கணும் அப்படின்னா யூ கேன் டேக் ஸ்னாப்ஷாட்ஸ் அண்ட் தென் கீப் இட் இன் யுவர் S3 பக்கெட். ஸோ இதுதான் வந்து இந்த செட்டப் வந்து பண்ண முடியும். அண்ட் தென் க்ளோனிங். ஸோ க்ளோனிங் நத்திங் பட் எக்ஸாக்டாக ஒரு செட்டப் இருக்கும். அதே செட்டப் இன்னொரு வாட்டி ரீக்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு க்ளோனிங் ப்ராசஸ்மே வந்து இங்கே சப்போர்ட் ஆகுது. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன் மாஸ்டர் ரெப்ளிகா அண்ட் கிராஸ் ரீஜன் ரெப்ளிகா அண்ட் கிளஸ்டரிங். இது ரெண்டும் தான் ரொம்ப கீ டாபிக்ஸ். நீங்கள் ஒரு டேட்டாபேஸஸ் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த 2 ஃப்ளோ பேஸ் பண்ணி தான் நீங்கள் கிரியேட் பண்ணுவீங்க. இது எப்படி ஃபங்க்ஷனாலிட்டிஸ் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ மாஸ்டர் ரெப்ளிகா அண்ட் கிராஸ் ரீஜன் ரெப்ளிகா. இப்போ இந்த மாஸ்டர் ரெப்ளிகா அண்ட் கிராஸ் ரீஜன் ரெப்ளிகாவோட டிசைனிங் டயக்ராம்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ மாஸ்டர் ரெப்ளிகான்றது மாஸ்டராக ஒரு டேட்டாபேஸஸ் நீங்கள் செட் பண்ணிடுவீங்க. லைக் இங்கே இருக்கிற டயக்ராம் மாதிரி நீங்கள் மாஸ்டருக்கு ஒரு டேட்டாபேஸஸ் செட் பண்ணிட்டீங்க. அதோட ரிப்ளிகா மாதிரி, அதாவது ரிப்ளிகா நத்திங் பட் அந்த ரிப்ளிகாவோட மீனிங்னா காப்பி மாதிரி. ஸோ காப்பின்றத வேற ஒரு பிளேசஸில் நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த சினாரியோவில் எக்ஸாக்டாக EU வெஸ்ட் -1 இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸில் வச்சுருக்காங்க. செகண்டு US ஈஸ்ட் -2 அண்ட் தென் AP சவுத் ஈஸ்ட் -2. ஸோ இந்த மாதிரி சொல்லிட்டு ஏன் 2 டைப் இப்படி வச்சுருக்காங்க. ஸோ வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் கீப்பிங் 2 replica databases in separate regions அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மெயின் ரீஜனில் இருக்கிற டேட்டாஸ் எப்படி ஒர்க் ஆகும். ஸோ மாஸ்டர் அண்ட் தென் ரெப்ளிகா அப்படின்னு சொல்லி செட் பண்ணியிருப்பீங்க. ஸோ மாஸ்டர்லேருந்து இங்கே இருக்கிற அப்ளிகேஷன்ஸ்க்கு ரீடு ரைட் 2 ஆக்ஷன்ஸுமே நீங்கள் பண்ண முடியும். இப்படி உங்களோட மெயின் டேட்டா பேஸஸை எல்லாரும் ஆக்சஸ் பண்ணாங்க அப்படின்னா இதை வந்து கொஞ்சம் ஸ்லோனஸ் இருக்க ஆரம்பிச்சிடும். இதுக்கு நீங்கள் ஹை அவைலபிலிட்டி ஜோன் அண்ட் தென் ஆட்டோ ஸ்கேலிங்லாம் எனேபிள் பண்ணியிருப்பீங்க. இந்த மீன் டைம் உங்களோட டிசாஸ்டர் ரிகவரிக்காக நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, டிசாஸ்டர் ரிகவரி அப்படின்னா ஒரு பேக்கப் பர்பஸ்க்காக. இப்போ இந்த ஜோன் ஃபுல்லாக ஃபெயிலாக இருக்குது அப்படின்னா எனக்கு பேக்கப்பில் ஒரு ரீஜன் வேணும். அந்த பேக்கப் ரீஜனுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறதா இந்த மாதிரி சைடில் இருக்கிற 2 ரிப்ளிகாஸ். இந்த மாதிரி 2 ரிப்ளிகாஸில் உங்கள் டேட்டாஸை நீங்கள் ஆட் பண்ணிகிட்டே இருக்க முடியும். ஸோ இங்கே மாஸ்டரில் ஒரு யூசரோட இப்போ லாகின் பண்ணுறாங்க அப்படின்னா லாகின் பண்ணிவிட்டு ஏதாச்சும் ஒரு டேட்டாஸ் கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ பேங்கிங் அப்ளிகேஷன் எடுத்துக்கலாம். ஸோ பேங்க்கில் அப்ளிகேஷன் லாகின் பண்ணிவிட்டு பேங்க்கில் ஏதாச்சும் ஒரு டிரான்சாக்ஷன் சம்திங் ஏதாச்சும் ஒன்று ஃபீட் பண்ணுறாங்க. அந்த ஃபீட் பண்ணுற டேட்டாஸ் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக ரீட் அண்ட் ரைட் எல்லாமே ஆக்கி அதோட டேட்டாஸ் அப்படியே வந்து இங்கே இங்கே இருக்கிற ரிப்ளிகா டேட்டாபேஸஸ்லையும் ஒரு காப்பி மாதிரி ஸ்டோர் ஆகிட்டே வரும். ஸோ எப்பயாச்சும் வந்து ஏதாச்சும் ஒரு டிசாஸ்டர் ரிகவரி இதை பேட்ச் அப்டேட் பண்ணணும் அப்படின்னா அந்த டைமில் இங்கே இருக்கிறத நீங்கள் அப் பண்ணிவிட்டு இது 2 கிராஸ் சிங்க் மாதிரி உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ இதுதான் வந்து மாஸ்டர் ரெப்ளிகா அண்ட் கிராஸ் ரீஜன் ரெப்ளிகாக்கு நீங்கள் செட் பண்ணுற மல்டி ரீஜன் கான்செப்ட். ஸோ இது மோஸ்ட்டாக எதுக்காக இந்த கான்செப்ட் ஒர்க் ஆகும்னா, ஒரு டேட்டா பேஸஸ் ஒரு பிளேஸில் மட்டும் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கு டெஃபினட்டாக வந்து டிஸ்ட்ராய் ஆகிறதுக்கு இல்லை ஏதோ கிராஷ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். அதுவே வந்து இந்த மாதிரி மல்டிபிள் அவைலபிலிட்டி ஜோன்ஸில் நீங்கள் கிரியேட் பண்ணுறது இல்லை கிராஸ் ரீஜனில் கிரியேட் பண்ணுறது மோர் பெனிஃபிஷியல். அதுதான் வந்து இந்த டாபிக். அண்ட் தென் செகண்ட் வந்து உங்களோட கிளஸ்டரிங் கான்செப்ட் பார்த்தீங்க. ஸோ கிளஸ்டரிங் கான்செப்ட்ஸ் ஆர் நத்திங் பட் இங்கே உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கிளஸ்டர் இருக்கும். ஸோ கிளஸ்டர்ன்றது நார்மலாக நேமே பார்த்தீங்கன்னா குரூப் ஆஃப் கிளஸ்டர்ஸ். அதை தான் வந்து இங்கே கிளஸ்டரிங் கான்செப்ட்னு சொல்லுவீங்க. ஸோ இந்த குரூப் ஆஃப் கிளஸ்டர்ஸ் எப்படி ஒர்க் ஆக போகுது அப்படின்னா ஒன்றுமே இல்லை. ஸோ இங்கே வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். மாஸ்டர்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா பேஸஸ் இருக்குது. அதுக்கு கீழே ரீடு ரைட்டு அந்த மாதிரி சொல்லிட்டு நீங்கள் நிறையா ரீடர் ரைட்டர்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணிக்க முடியும். இப்போ இதோட பர்பஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். இப்போ மாஸ்டரில் எல்லாரோட டேட்டா பேஸஸும் மாஸ்டரை ஹிட் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னா அந்த மாஸ்டரோட டேட்டா வந்து ரொம்ப ஹெவியாக யூஸ் பண்ணுற மாதிரி, அதாவது அந்த சர்வரை ரொம்ப ஹெவியாக யூஸ் பண்ணுற மாதிரி. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த லோடை ஸ்ப்ளிட் பண்ணி விடலாம். அந்த லோடை ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு நீங்கள் ரீடர் ரைட்டர்னு சொல்லிட்டு 2 டைப் ஆஃப் பிரித்து அங்கே நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பர்சன் புதுசாக வந்து ஏதாச்சும் ஒரு டேட்டா, அதாவது இன்றைக்கி நீங்கள் ஏதாச்சும் ஒரு சைட் இருக்குது, அந்த சைட் அதாவது டேட்டாபேஸ் சைட் இருக்குது, அங்கே போய் நீங்கள் லாகின் பண்ணுறீங்க அப்படின்னா இட்ஸ் நியூ டேட்டா. அது வந்து உங்களோட மாஸ்டரோட டேட்டாபேஸஸில் ஸ்டோர் ஆக போகுது. அதாவது அப்போ உங்களுக்கு ரைட்டர் ஒர்க் ஆகிற மாதிரி உங்களுக்கு செட் பண்ணிக்கலாம். இல்லை மாஸ்டர் கூட நீங்கள் திங்க் பண்ணிக்கலாம். இப்போ அதே டேட்டாஸ் இங்கே இருக்கிற பேக்கப்பில் இருக்க இந்த 3 காப்பீஸ்லையுமே வந்து இருக்க போகுது. அதாவது உங்களோட என்ட்ரிஸ் எல்லாமே. இப்போ நீங்கள் அதே மாதிரி செகண்ட் அதே பர்சன் திருப்பி வந்துட்டு எனக்கு ஏதாச்சும் ஒரு டிரான்சாக்ஷன் மட்டும் பார்க்குறான் அப்படின்னா, அதாவது பேலன்ஸ் மட்டும் செக் பண்ணுறான் அப்படின்னா எனக்கு மாஸ்டர் ஒர்க் ஆகணும் தேவையில்லை. ஸோ பேலன்ஸில் இருக்க ரீடர் வந்து ஒர்க் ஆனால் போதும். அந்த மாதிரி கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து மாஸ்டர் ரெப்ளிகா அண்ட் கிராஸ் ரீஜன் கிளஸ்டரிங் கான்செப்டில் மாஸ்டர் ரீடர் ரைட்டர்னு சொல்லிட்டு மல்டிப்ளாக நீங்கள் கிரியேட் பண்ணி அந்த கிளஸ்டரிங் கான்செப்டை நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து உங்களுக்கு கிளஸ்டரிங் கான்செப்ட் உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ இதுவும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மோஸ்ட்டாக நீங்கள் ஆர்கனைசேஷனில் கிளஸ்டரிங் கான்செப்ட் போகிறது பெஸ்ட் அப்ரோச்சாக இருக்கும். அந்தந்த ஆர்கனைசேஷனில் எந்த கைண்ட் ஆஃப் அப்ரோச் ஃபாலோ பண்ணாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஸோ இதுதான் வந்து கீ டேர்ம்ஸ்: மாஸ்டர் ரெப்ளிகா அண்ட் கிராஸ் ரீஜன் ரெப்ளிகா, ஸ்னாப்ஷாட், கிளஸ்டரிங், க்ளோன், ரெஸ்டோர் ஃப்ரம் S3. அண்ட் தென் இதில் இருக்கிற டேட்டாபேஸஸ் சப்போர்ட்ஸ் வந்து இன்னும் மொத்தம் 80 டேட்டாபேஸஸ் இருக்குது. ஸோ இங்கே 6 இருக்குது. பேலன்ஸ் 2 வந்து நான் லாகின் பண்ணும்போது சொல்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்காதுன்னு சொல்லிட்டு. அண்ட் தென்
இங்க வந்து நம்ம என்ன பண்ண போறோம், நெக்ஸ்ட்டு இந்த ஃப்ளோ ஃபுல்லா புரிஞ்சதுக்கு அப்புறம், இந்த மல்டி ரீஜன் கான்செப்ட், மல்டி அவைலபிலிட்டி இதெல்லாமே வந்து உங்க டேட்டாபேஸஸ எப்படி ஸ்ட்ராங் பண்ணி வைக்கிறது. ஸோ இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூல உங்கள கேட்பாங்க. ஸோ உங்க டேட்டாபேஸஸ் நீங்க ஒரு ஜோன்ல கிரியேட் பண்ணியிருக்கீங்கன்னா, டெஃபினட்டா வந்து கிராஷ் ஆகும். இல்ல அவைலபிலிட்டி ஜோன் மிஸ் ஆகுமே. அப்ப என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, யூ ஹேவ் டு சே வி ஹேவ் டு கிரியேட் அ டேட்டாபேஸ் செட்டப் இன்டூ மல்டி ஏசி செட்டப்ல கிரியேட் பண்ணுவீங்க. ஸோ அதுதான் வந்து இப்ப நான் டயகிராம்ல காமிச்சேன். உங்களோட டேட்டாபேஸஸ் எல்லாமே வந்து மல்டிபிள் ஏசிஸ்ல கிரியேட் பண்றது. இல்ல கிராஸ் ரீஜன்ல வேற ரீஜன்ல கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா, ஒரு ரீஜன் ஃபுல்லா ஃபெயில் ஆனாலும் மல்டிபிள் ரீஜன்ஸ்ல உங்களுக்கு சப்போர்ட் இருக்கும். அதுதான் வந்து மல்டி ஏசி சப்போர்ட்ஸ். ஸோ இதுதான் வந்து ஓவரால் கான்செப்ட். அண்ட் தென் இதில நம்ம பார்க்க போறது இதுதான் வந்து ஃப்ளோ டயகிராம். ஸோ நம்ம ஒரு ஆன் ப்ரிமிஸ் செட்டப்ல இருந்து கிளவுடுக்கு எப்படி மைக்ரேட் பண்றது? அந்த மைக்ரேஷன் ஃப்ளோ இப்ப பார்க்கலாம். இப்போ நம்ம கிட்ட வந்து ஆன் ப்ரிமிஸ் செட்டப் அதாவது உங்க ரியல் கேஸஸ்ல இப்போ நீங்க இந்த டெமோ பண்ணணும் அப்படின்னா, ஸோ ஒரு ஆன் ப்ரிமிஸ் செட்டப் இருக்காது. ஸோ அப்போ ஆன் ப்ரிமிஸ் செட்டப் பதிலா நம்மளோட EC2 இன்ஸ்டன்ஸே வந்து ஒரு ஆன் ப்ரிமிஸ் செட்டப்பா எடுத்துக்கலாம். ஏன்னா, நீங்க இங்கேயும் வந்து ஒரு ஹியூமன் இன்புட்டா நீங்க உங்களோட டேட்டாபேஸஸ் எல்லாத்தையும் வந்து மேனுவலா தான் நீங்க செட் பண்ணுவீங்க. ஸோ அப்படி மேனுவலா செட் பண்றனால நம்ம இதையே வந்து ஒரு ஆன் ப்ரிமிஸ் செட்டப்பா கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஆன் ப்ரிமிஸ் செட்டப்ல இருக்கிற டேட்டாஸ எப்படி இங்க இருக்கிற டேட்டாபேஸஸ்ல இருந்து கிளவுட்ல இருக்கிற அதாவது RDSல இருக்கிற ஏதாச்சும் ஒரு MySQL, Aurora DBயோ, MariaDBயோ எந்த டேட்டாபேஸஸ்க்கா இருந்தாலும் இது எப்படி நீங்க மூவ் பண்றீங்க? அதோட ஃபங்ஷன் எப்படி ஒர்க் ஆகுது? அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சாலே ரியல் கேஸஸ்ல நீங்க இந்த மைக்ரேஷன் டேட்டாபேஸஸ் மைக்ரேஷன் எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியா பண்ணிடுவீங்க. ரொம்ப ஈஸி தான் இந்த செட்டப்ஸ் கிரியேட் பண்றதும். ஸோ வாங்க அந்த டெமோ வீடியோக்குள்ள போகலாம். ஸோ உங்களுக்கு டெமோவோட ஃபுல் கமெண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கும். ஜஸ்ட் நீங்க இத ஃபாலோ பண்ணாலே போதும். யூ கேன் ஏபிள் டூ கிரியேட் யுவர் டேட்டாபேஸஸ் எல்லாமே பண்ண முடியும். ஸோ வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து RDS செட் பண்ணிக்கங்க. அரோரா அண்ட் RDSன்னு இருக்கும். ஸோ அத கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கங்க. ஸோ 2 திங்ஸ் இங்க வந்து நீங்க ப்ரீ ரெக்வெஸ்ட்ஸ் மாரி 2 விஷயம் பண்ணிக்கங்க. ஸோ வந்து சப்நெட் குரூப்ஸ் ஒண்ணு கிரியேட் பண்ணணும். அண்ட் தென் செக்யூரிட்டி குரூப்ஸ் ஒண்ணு கிரியேட் பண்ணிக்கங்க. இதுக்குன்னு சொல்லிட்டு டெடிகேட்டடா. ஸோ செக்யூரிட்டி குரூப்ஸ் ஆல்ரெடி என்கிட்ட ப்ரீ டிஃபைன்டா ஒண்ணு இருக்கு. ஸோ அதனால நான் சப்நெட் குரூப்ஸ் மட்டும் ஒண்ணு கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ சப்நெட் குரூப்ஸ்க்கு நான் RDS-subnet அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் செட் பண்ணிக்கிறேன். சேம் அதே நேம தூக்கி டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ வி நீட் டு கீப் த டிஸ்கிரிப்ஷன் அஸ் வெல். இங்க வந்து VPC செட் பண்ணிக்கங்க. இங்க வந்து 3 அவைலபிலிட்டி ஜோன் செட் பண்ணிக்கங்க. இது வந்து ஒரு அவைலபிலிட்டி ஜோன்ஸ்க்காக. இப்போ நீங்க கிளஸ்டரிங் கான்செப்ட் இல்லன்னா மாஸ்டர் ரெப்ளிகா அண்ட் கிராஸ் ரீஜன் ரெப்ளிகா யூஸ் பண்றீங்க அப்படின்னா, ஸோ டெஃபினட்டா உங்களுக்கு கிளஸ்டர்ஸ் வேணும். அந்த கிளஸ்டர்ஸ்க்காக 3 அவைலபிலிட்டி ஜோன்ஸ் அதாவது 3 ரீஜன்ஸ்லயோ இல்ல கிராஸ் ரீஜன் செட் பண்ண போறீங்க. எல்லாத்துக்கும் வந்து இந்த மாதிரி ரீஜன்ஸ் வேணும். பேக்கப் பர்பஸ்க்காக. ஸோ இதுக்காக சூஸ் பண்ணிக்கங்க. அண்ட் தென் சப்நெட்ஸ். நீங்க மேல சூஸ் பண்ணது அவைலபிலிட்டி ஜோன்ஸ் பேஸ் பண்ணி சப்நெட்ஸும் நீங்க அட்டாச் பண்ணிக்கங்க. அப்பதான் உங்களுக்கு மல்டி ஏசி செட்டப் வந்து உங்களுக்கு அவைலபிலிட்டி வரும். ஸோ அண்ட் தென் கிரியேட் கொடுத்துருங்க. இப்போ சப்நெட் குரூப்ஸ் கிரியேட் பண்ணியாச்சு. அண்ட் தென் டேட்டாபேஸஸ்க்குள்ள செலக்ட் பண்ணிக்கங்க. ஸோ டேட்டாபேஸஸ் உள்ள போயிட்டு கிரியேட் டேட்டாபேஸஸ். ஸோ இந்த ஈஸி கிரியேட் அண்ட் தென் ஃபுல் கான்ஃபிகரேஷன் 2 இருக்கு. இந்த ஈஸி கிரியேட்ன்றது ஒரு சிம்பிள் ஸ்டெப்ஸ் மாதிரி. நீங்க ஆல்ரெடி அவங்களே டிஃபால்ட்டா எல்லாமே கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அது வந்து நீங்க ரியல் கேஸ்ல யூஸ் பண்ண மாட்டீங்க. நீங்க ரியல் கேஸ் போகும்போது நீங்களே செல்ஃப் ஓன்டா தான் நீங்க கிரியேட் பண்ணணும். அது எப்படின்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபுல் கான்ஃபிகரேஷன் செட் பண்ணிக்கங்க. இங்க வந்து இதுதான் நான் சொன்ன அந்த 8 டேட்டாபேஸஸ் உங்களோட சப்போர்ட் இருக்கு. ஸோ உங்க கம்பெனில இந்த 8 டேட்டாபேஸஸ்க்குள்ள அவங்க யூஸ் பண்றாங்க அப்படின்னா, யூ கேன் கோ வித் ஆர் அப்ரோச் வித் இந்த டேட்டாபேஸஸ் நீங்க அப்ரோச் பண்ணிக்கங்க. இல்ல இத தாண்டி வேற ஏதாச்சும் ஒரு டேட்டாபேஸஸ் அவங்க செல்ஃப் ஓன்டா யூஸ் பண்றாங்க அப்படின்னா, இட் வில் பி நாட் சப்போர்ட்டபிள். ஸோ இதுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி நீங்க டேட்டாபேஸஸ் யூஸ் பண்ணிக்கங்க. மோஸ்டா MySQL இருக்கும். அண்ட் தென் Oracle இருக்கும். இந்த Aurora அதெல்லாமே வந்து அவங்கவங்க ப்ரிஃபரபிள் பேஸ் பண்ணி எந்தெந்த ப்ராஜெக்ட்ஸ் பேஸ் பண்ணி எது மாற்றிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ செட்டப் எல்லாமே ஒன்று தான். நீங்கள் ஒரு செட்டப் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுலேருந்து மைக்ரேட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸி தான். ஸோ நான் வந்து MariaDB யூஸ் பண்ணிக்கிறேன். என்னோட செட்டப் ரொம்ப சிம்பிள் செட்டப். அதனால MariaDB நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஸோ அதை கொடுத்துட்டு அதோட இன்ஜின் வெர்ஷன்ஸ் அதாவது MariaDBயோட வெர்ஷன்ஸ் செலக்ட் பண்ணணும். அந்த வெர்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 11.8.5 இருக்கு. ஸோ எப்பவுமே லேட்டஸ்ட் வெர்ஷன்ஸ் போகாமல் ஒரு பேக் வெர்ஷன்ஸ் ஒரு 2 வெர்ஷன்ஸ் வந்து பேக் யூஸ் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஃபியூச்சரில் இது ஏன் பேக் வெர்ஷன்ஸ்னா ஃபியூச்சர் வெர்ஷன்ஸில் ஏதாச்சும் வந்து அப்கிரேட்ல ஏதாச்சும் இஷ்யூஸ் அப்படின்னா இம்பாக்ட் ஆகும். ஸோ அதனால ஒரு பேக் வெர்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறது பெஸ்ட் அப்ரோச்சாக யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இங்கே மொத்தம் 3 டைப் ஆஃப் கேசஸ் இருக்கு. ஸோ ப்ரொடக்ஷன் மிஷின், டெவ் மிஷின், சாண்ட்பாக்ஸ் மிஷின். ஸோ இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் மூணுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மல்டி ஏசி செட்டப் எல்லாமே வந்து ப்ரொடக்ஷனோட மிஷினில் மட்டும் தான் இருக்கும். இஃப் யூ கோ வித் இங்கே இருக்கிற சாண்ட்பாக்ஸ் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆப்ஷன்ஸ் வந்து அங்கே அவைலபிலிட்டி இருக்காது. ஸோ அண்ட் தென் இது எல்லாமே தான் வந்து உங்களுக்கு இந்த கிளஸ்டரிங் கான்செப்ட்ஸ் எனேபிள் பண்ணணும் அப்படின்னா யூ நீடட் ஆஃப் ப்ரொடக்ஷன் மிஷின் தான் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. பட் நம்மதுக்கு இப்போதைக்கு க்ளவுட் மைக்ரேஷன் தான். ஸோ ஒரு சிம்பிள் அப்ரோச் இருந்தால் போதும். ஸோ சாண்ட்பாக்ஸ் கொடுத்துருங்க விச் இஸ் எனஃப் ஃபார் நவ். டேட்டாபேஸஸ் 1 நீங்கள் ஏதாச்சும் நேம் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தாலும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஐ கேன் யூசர் நேம் வந்து நான் அட்மின் செட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்களும் இதை சேஞ்ச் பண்ணுறதா இருந்தாலும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க விச் இஸ் நாட் அ ப்ராப்ளம்.
அண்ட் தென் செல்ஃப் மேனேஜர் நான் பாஸ்வேர்டே செட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு கொடுக்குற மாதிரி ஒரு பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணிக்கோங்க. சேம் அதே பாஸ்வேர்ட். சாரி, ஐ திங்க் பாஸ்வேர்டே தப்பாக போட்டிருக்கேன். ஸோ பாஸ்வேர்ட்ஸ் கொடுத்துருங்க. இட் வில் பி வீக் ஆர் பாஸ்வேர்ட் நீங்கள் ஸ்ட்ராங்காக கொடுக்கறனால கொடுத்துருங்க. திஸ் இஸ் சிம்பிள் பாஸ்வேர்ட், ஸோ ஐ கேன் மேக் இட் அஸ் அ வீக். அதனால் அப்படி ஷோ ஆகுது. அண்ட் தென் கீழே இருக்கதான் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்துருங்க. உங்களுக்கு இன்ஸ்டன்ட் டைப்ஸ் இருக்கும். ஸோ நம்ம வந்து அந்த சாண்ட் பாக்ஸ் செலக்ட் பண்ணியிருக்கனால உங்களுக்கு இந்த இதெல்லாமே வந்து உங்களுக்கு விசிபிளாக இருக்காமல் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ப்ரொடக்ஷன்ஸோ இல்லை டெவ் என்வரான்மெண்ட்டோ நீங்கள் வேணும் அப்படின்னா இதெல்லாமே உங்களுக்கு ஷோ ஆயிருக்கும். ஸோ விச் இஸ் யுவர் ப்ரிஃபரபிள், யூ கேன் சூஸ் வாட் எவர் யூ வாண்ட். அதெல்லாம் உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. இதெல்லாமே வந்து காஸ்ட் ஓரியன்ட். ஸோ அதனால் நான் சிம்பிள் அப்ரோச்சாகவே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஐ கேன் கோ வித் திஸ். அண்ட் தென் எஸ்எஸ்டி, இதை தான் நான் சொன்னேன், சாஃப்ட்வேர் ஸ்டோரேஜ் அண்ட் ட்ரைவ். ஸோ எஸ்எஸ்டி இருக்குது. அண்ட் தென் மேக்னெட்டிக், திஸ் இஸ் ஓல்டு ப்ராசஸ். அவங்களே வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. ஸோ மோஸ்ட்டாக வந்து GP3 தான் நீங்கள் கம்பெனியில் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் GP3 யூஸ் பண்ணிக்கிங்க. ஐ கேன் டிஃபால்ட்லி கோ வித் GP2. ஸ்டோரேஜ் அலோகேட்டட். ஸோ நான் 20 GB செட் பண்ணியிருக்கேன். இதை தாண்டி உங்களுக்கு ஸ்டோரேஜ் செட் பண்ண அப்படின்னா நீங்கள் 6144 GB வரைக்கும் நீங்கள் செட் பண்ணிக்கிங்க. தட் இஸ் நாட் அ மேட்டர். அண்ட் தென் ஆட்டோ ஸ்கேலிங். ஸோ ஆட்டோ ஸ்கேலிங்கிறது உங்கள் இன்ஸ்டன்ஸோட கெப்பாசிட்டி பேஸ் பண்ணி இந்த ஸ்டோரிங் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகிறதுக்கு நீங்கள் எவ்வளோ ஸ்கேலிங் பண்ணுறதுக்காக நீங்கள் கொடுத்துருக்கீங்களோ அதெல்லாம் கொடுத்துருப்பீங்க. ஸோ இதெல்லாமே காஸ்ட் எஃபெக்டிவ் எனக்கு. ஸோ அதனால் இதை நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களோட ப்ரொடக்ஷன் மிஷின்ஸோ இல்லை நீங்கள் லைவாக என்வரான்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்க, கம்பெனி என்வரான்மெண்ட்னா யூ கேன் கோ வித் எனி அப்ரோச்சஸ். அண்ட் தென் நான் VPC பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். நான் கஸ்டமைஸ்டு VPC நான் கிரியேட் பண்ணல. ஸோ அதனால் டிஃபால்ட் VPC வச்சிருக்கேன். நீங்கள் டெமோ செட்டப் பண்ணுறீங்க அப்படின்னா திஸ் இஸ் ஃபைன். நீங்கள் ரியல் கேஸ் போனீங்க அப்படின்னா யூ ஹவ் டு சேஞ்ச் யுவர் கஸ்டமைஸ்டு VPC. அண்ட் தென் பப்ளிக் ஆக்சஸ் நோ கொடுத்துருங்க. மோஸ்ட் ஆஃப் டேட்டாபேசஸ் வில் பி நோ தான். அண்ட் தென் உங்களோட செக்யூரிட்டி குரூப்ஸ் ஆல்ரெடி நான் கிரியேட் பண்ணியிருக்க செக்யூரிட்டி குரூப்ஸ் இதுதான். ஸோ அதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் செல்ஃபோனில் கிரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அவல் டிஸ்டன்ஸ் 1 இயர் சூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஏதாச்சும் ப்ராக்ஸி எனேபிள் பண்ணியிருப்பீங்க, அண்ட் தென் சர்டிஃபிகேட் போட்டிருக்கீங்க அப்படின்னா யூ ஹவ் டு எனேபிள் போத் த திங்ஸ். அண்ட் தென் என்னோட டேட்டாபேசஸ் போர்ட் வந்து 3306 விச் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அது இருக்கட்டும். அண்ட் தென் உங்களுக்கு எல்லாத்துக்கும் மானிட்டரிங் பண்ணுறீங்க அப்படின்னா இதை எனேபிள் பண்ணிக்கோங்க. உங்களோட ஆடிட் லாக்ஸ் எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு க்ளவுட் வாட்சுக்கு மூவ் பண்ணணும் அப்படின்னா ஸோ க்ளவுட் வாட்சுக்கு எனேபிள் பண்ண போனால் இதெல்லாமே நீங்கள் எனேபிள் பண்ணிக்கணும், விச் இஸ் மோர் வேலிடேட் ஒன்ஸ். இதெல்லாமே வந்து இப்போ நீங்கள் ஃப்ரீ அக்கௌண்ட்டில் பண்ணும்போது எல்லாமே காஸ்ட் எஃபெக்டிவ் அடிவாங்கும். ஸோ அதனால் காஸ்ட் கட்டிங்காக நான் இதெல்லாம் கொடுக்காம இருக்கேன் இப்போதைக்கு. நீங்கள் ரியல் கேஸ் போகும்போது கொடுத்துக்குங்க. அண்ட் தென் நான் டேட்டாபேஸஸோட இனிஷியல் டேட்டாபேசஸ் நேம் நான் செட் பண்ணிக்கிறேன், RDS யூசர்னு சொல்லிட்டு. ஸோ தட் இஸ் ஃபைன். அண்ட் தென் பேக்கப் ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பேக்கப் வேணும் அப்படின்னா நீங்கள் எத்தனை டேஸ் ஒன்ஸ் டெய்லி ஒன்ஸ் பேக்கப் எடுக்கணுமா இல்லை எத்தனை டேஸ் ஒன்ஸ் பேக்கப் எடுக்கணுன்றதை யூ ஹவ் டு செட் இட் ஃப்ரம் ஹியர். அந்த டேஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கே பிக்கப் ஆகிடும். ஸோ இந்த பேக்கப் நான் இப்போதைக்கு அன்டிக் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் உங்களோட என்கிரிப்ஷன்ஸ் மெத்தட் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் ஃபில் பண்ணுற டேட்டாஸ், அதாவது டேட்டா என்கிரிப்ஷன்ஸ் தான் இது. நீங்கள் அப்லோட் பண்ணுற டேட்டாஸ் ஏதோ வாட் எவர் அதை வந்து வேறு யாரும் பார்க்கறதுக்காக இருக்கிறதுக்காக KMS போட்டு நீங்கள் என்கிரிப்ஷன் பண்ணிக்கலாம், விச் இஸ் ஃபார் KMS கீ மேனேஜ்மெண்ட் சர்வீஸ். அது நம்ம ஃபியூச்சர் டாபிக்ஸாக பார்ப்போம். ஸோ அதுவும் நான் இப்போ அன்டிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் ஏன் அன்டிக் பண்ணுறேன் அப்படின்னா என்னோட காஸ்ட் வந்து என்னோட அக்கௌண்ட்டுக்கு வந்து பில்லிங் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இஃப் யார் ஆர்கனைசேஷன் அக்கௌண்ட் இதெல்லாமே நீங்கள் எனேபிள் பண்ணி தான் இருக்கணும். ஸோ என்ன மாதிரி நீங்கள் அன்டிக் பண்ணாதீங்க. ப்ரொடக்ஷன் மிஷின்ஸாக இருந்தால் நீங்கள் எனேபிள் பண்ணிக்கணும். அண்ட் தென் வெர்ஷன் அப்கிரேடும் அன்டிக் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து மோஸ்ட்டாக எனேபிள் பண்ணிக்கோங்க, விச் இஸ் மோஸ்ட் சேஃப் ஃபார் யுவர் அக்கௌண்ட்ஸ். அண்ட் தென் கிரியேட் டேட்டாபேசஸ் கொடுத்துருங்க. இப்போ உங்களுக்கு டேட்டாபேசஸ் கிரியேட் ஆகிடும். ஸோ இது கிரியேட் ஆனதுக்கப்புறம் உங்களோட பேரலாக உங்களோட EC2 மிஷின்ஸ் போயிட்டு அங்கேயும் வந்து இதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு டெடிகேட்டட் EC2 மிஷின்ஸ் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நீங்கள் ஆன் ப்ரீமியஸ் செட்டப், இதை தான் நம்ம ஆன் ப்ரீமியஸ் செட்டப்பாக நம்ம திங்க் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஆன் ப்ரீமியஸ் செட்டப்பில் இருந்து க்ளவுடுக்கு மைக்ரேட் பண்ணுறதுக்கு இது வந்து சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கும். ஆன் ப்ரீமியஸ் டு RDS செட்டப். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் செட் பண்ணிக்கிறேன். Amazon Linux which is fine. அண்ட் தென் T3 மைக்ரோ உங்கள் கீபேர் இருந்தால் கீபேர் கொடுத்துருங்க. இப்போதைக்கு நான் அந்த டிஃபால்ட் நெட்ஒர்க்கிங்லேயே நான் ஒர்க் பண்ணி காமிக்கிறேன். select existing security groups which is fair and then launch கொடுத்துருங்க. ஸோ இப்போ நீங்கள் இந்த EC2 மிஷின்ஸ் கிரியேட் பண்ணிடுறீங்க. இப்போ இந்த EC2 மிஷின்ஸ் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட செட்டப்போட கமெண்ட்ஸ் எல்லாமே இங்கே ரெடியாக இருக்குது. நீங்கள் இதை அப்படியே ஒன் பை ஒன்னாக அப்படியே ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ஆன் ப்ரீமியஸ் செட்டப்பில் ஒரு டேட்டாபேசஸ் இருக்கணும். ரியல் டைமில் போகும்போது உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்கும், அதை தான் நீங்கள் மைக்ரேட் பண்ணுவீங்க. ஸோ அதை மட்டும் மைக்ரேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த லாஸ்ட் கமெண்ட்ஸ் மட்டும் இருந்தால் போதும். நீங்கள் ஈஸியாக வந்து உங்களோட ஆன்-ப்ரீமியஸ் செட்டப்லேருந்து க்ளவுடுக்கு மைக்ரேட் பண்ணிக்கலாம். இப்போ என்கிட்ட செட்டப் இல்லாதனால நம்ம ஒரு புதுசாக ஒரு செட்டப்பே மேக் பண்ணி அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஸோ இதெல்லாமே ஒன் பை காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ காப்பி பண்ணி ஜஸ்ட் டேரெக்டாக உங்களுடைய EC2 மிஷின்ஸ் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் அங்கே ஆட் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ கனெக்ட் கொடுத்து நான் இதோட கன்சோலே டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் ஏதாச்சும் பொட்டி அந்த மாதிரி டூல்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் அங்கே யூஸ் பண்ணிக்கோங்க. ஐ கேன் கோ வித் ஹியர். ஸோ
sudo se கொடுத்துறேன். So for more permissions just enable, sorry, one by one follow பண்ணிக்கலாம், which is more preferable. And then first வந்து sudo se கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களோட databases நீங்க இன்ஸ்டால் பண்ணுங்க. ஸோ நான் வந்து MariaDB இங்கே 10 வெர்ஷன் கொடுத்துருக்கேன். RDSல நம்ம 11 வெர்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்குங்க. அப்போ தான் வந்து எந்த வெர்ஷன்லேருந்து எந்த வெர்ஷனுக்கு நம்ம டேட்டா மைக்ரேட் பண்ணுறோன்றதை கிளியர் கட்டாக பார்க்க முடியும். ஸோ இப்போ நான் அந்த 10th வெர்ஷன்ஸ் வந்து EC2ல இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ப்ராசஸ் ஃபுல்லாகவே வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக, அதாவது உங்களோட EC2 மிஷின்ஸில் ஃபஸ்ட்டு ஒரு டேட்டாபேஸ் செட்டப் கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுக்காக பண்ணுறது தான் வந்து இந்த ஃப்ளோ. ஸோ வாங்க ஒன் பை ஒன்னாக பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டேட்டாபேசஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, அதை ஸ்டார்ட் பண்ணி விட்றோம். இந்த 2 கமெண்ட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த டேட்டாபேசஸ் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ ஸ்டார்ட் ஆன டேட்டாபேசஸில் தான் என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸாக உங்களோட டேட்டாபேசஸ் நேம், பாஸ்வேர்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸை நம்ம பாஸ் பண்ண போகிறோம். அதை காப்பி பண்ணி ஒன் பை ஒன்னாக அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. டேரெக்டாக என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் பாஸ் ஆகிடுச்சு. நீங்கள் எங்கேயுமே வந்து ஹார்ட் கோட் பண்ணக்கூடாது. அதனால தான் இந்த மாதிரி வேரியபிள்ஸாக கொடுக்காம, சாரி, டேரெக்டாக ஹார்ட் கோட் பண்ணாமல் இங்கே வேரியபிள்ஸாக இருக்குது. ஸோ அதோட வேல்யூஸ் தான் வந்து இங்கே ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வேல்யூஸ் செட் பை செட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கிரியேட் டேட்டாபேசஸ் இதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டேட்டாபேசஸ் கிரியேட் ஆகும். ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு யூசர் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த யூசர் கிரியேட் பண்ணுறதுக்கு இதை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் டேரெக்டாகவே வந்து உங்களுக்கு சம்டைம்ஸ் இது சப்போர்ட் ஆகும், சம்டைம்ஸ் சப்போர்ட் ஆகலை அப்படின்னா நீங்கள் ஒன் பை ஒன்னாக எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் டேரெக்டாக சப்போர்ட் பண்ணுறதா இருந்தாலும், ஐ மீன் ரொம்ப ஈஸியாக இருக்குன்னா நீங்கள் டேரெக்டாக எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு இப்படி கொடுத்துக்குங்க, விச் இஸ் ஃபேர் அனஃப். ஸோ எல்எஸ் கொடுத்தீங்கன்னா அங்கே எல்லாமே செட் பண்ணி முடிச்சாச்சு. அண்ட் தென் இப்போ நீங்கள் இப்போ தான் டேட்டாபேசஸ்க்குள்ளே ஒரு டம்மி டேட்டாக்குள்ளே நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு டேட்டாபேசஸ்க்குள்ளே போகிறீங்க. ஸோ டேட்டாபேசஸ்க்குள்ளே போயிடலாம். நீங்கள் கிரியேட் பண்ண டேட்டாபேசஸ் கிரியேட் ஆகிடுச்சு. 10.5 வெர்ஷன் அதுக்குள்ளே லாகின் பண்ணியாச்சு. MariaDB நன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இதுதான் வந்து உங்களோட ஃபோல்டர் மாதிரி, ஒரு ஸ்ட்ரக்சரோட ஃபோல்டர் மாதிரி நினச்சிக்கோங்க. அந்த ஃபோல்டருக்குள்ளே இப்போ நம்ம மூவ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க அது எப்படி மூவ் பண்ணணும்னு சொல்லி. ஸோ நான் செட் பண்ணியிருக்கிறது EC2DB. இது ஏன் எங்கே கொடுத்துருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா, நான் இங்கே வந்து அந்த இது வந்து நியூவாக கொடுத்துருக்க ஒரு ஃபோல்டர் பேர். ஸோ அதை கொடுத்து இங்கே ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோல்டருக்குள்ளே மூவ் ஆகிடுச்சு. அண்ட் தென் இங்கே வந்து நான் ஒரு 4 கேரக்டர்ஸ் வந்து ஒரு ஆட் பண்ணிக்கிறேன், சம் கேரக்டர்ஸ் மாதிரி. ஸோ அதையும் கொடுத்துட்டு ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ரோஸ் மாதிரி ஆட் பண்ண போகிறேன்னு சொல்லியாச்சு. அந்த ரோஸோட டேட்டாஸ் எல்லாமே வந்து இங்கே இருக்குது. ஜஸ்ட்டு காப்பி பேஸ்ட் ஃப்ரம் ஹியர் அண்ட் தர். ஸோ காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டாக்குமெண்டேஷன் உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ணுறேன். ஜஸ்ட் இதை அப்படியே ஃபாலோ பண்ணி நீங்கள் இந்த கைட்லைன்ஸ் பண்ணாலுமே உங்களுக்கு இந்த என்டையர் செட்டப்பை நீங்கள் ஈஸியாக பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் கிரியேட் பண்ணியிருக்கிற அந்த டேட்டாபேஸஸோட டேபிள் ஃபார்ம் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் வந்து டேட்டாபேஸஸ் நீங்கள் கிரியேட் பண்ணியிருக்கிறதுக்கு மீனிங் அது. இப்போ எக்ஸிஸ்டிங்காக உங்களோட ஆன்-ப்ரீமியஸ் செட்டப்பில் ஒரு டேட்டாபேஸஸ் இருக்குது. அந்த டேட்டாபேஸஸோட டேபிள்லாம் வந்து க்ளவுட் டெவலப்பர் சொல்லிட்டு ஒரு டேட்டா கண்டென்ட் எல்லாமே வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போது இந்த டேட்டாவை தான் நம்ம க்ளவுடுக்கு மைக்ரேட் பண்ண போகிறோம். அந்த மைக்ரேஷன் எப்படி பண்ணலாம்? இப்போ ஃபஸ்ட்டு இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த EC2DB அதாவது இந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்கிறத .SQL ஃபார்மேட்டில் பேக்கப் எடுக்கிறோம். ஸோ பேக்கப் எடுக்கிறது, அதாவது நம்ம நார்மலாக இந்த டேட்டாபேஸஸோட பேக்கப் பர்பஸ் வந்து .SQL ஃபார்மேட். ஸோ டேரெக்டாக .SQL ஃபார்மேட்டில் பேக்கப் எடுத்துருங்க. பேக்கப் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த போர்ட்டுக்குள்ளே நம்ம லாகின் பண்ணுறோம். ஸோ ஒன் பை ஒன்னாகவே போகலாம். ஐ கேன் ஷோ யூ ஸோ ஹவ் இட் ஒர்க்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு இதை காப்பி பண்ணிட்டு இந்த பிளேஸில் எக்ஸிட் கொடுத்துருங்க. எக்ஸிட் கொடுத்து வெளியே வந்துட்டு இங்கே வெளியே ட்ரை பண்ணுங்கள். ஸோ கொடுத்துருங்க. இங்கே நீங்கள் ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ணியிருப்பீங்க. இந்த பாஸ்வேர்ட்ஸ் ஆர் நத்திங் பட் நீங்கள் ஆல்ரெடி இந்த இடத்துல கொடுத்துருக்கதா உங்களோட பாஸ்வேர்ட் கேட்கும். இது எல்லாமே வந்து EC2ல கொடுத்த பாஸ்வேர்ட். ஸோ அதனால் அந்த பாஸ்வேர்டை நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஸோ கொடுத்தாச்சு. இப்போ நான் எல்எஸ் கொடுத்து பார்க்குறேன். ஒரு பேக்கப் ஆட்டோமேட்டிக்காக இந்த பிளேஸ்லேருந்து இந்த பிளேஸ்க்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ பேக்கப் எல்லாமே ரெடியாக இருக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அந்த பேக்கப், அதாவது இந்த எண்ட் பாயிண்ட்டுக்குள்ளே, அதாவது இதுதான் வந்து மெயின் கமாண்ட். ஸோ உங்களோட MySQL -h ஹோஸ்ட் நேம்னு அர்த்தம். இந்த ஹோஸ்ட் நேம் வந்து உங்களோட RDS செட்டப்போட இருக்கும். அதை எடுத்து வந்து இங்கே போட்டுருங்க. அண்ட் தென் இதோட போர்ட் வந்து நான் 3306 தான் MariaDBயோடது. உங்களுக்கு வேறு போர்ட் சேஞ்ச் ஆச்சுன்னா இந்த போர்ட் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் யூசர் நேம் வந்து வேறு ஒரு யூசர் நேம் செட் பண்ணியிருக்கேன். அதை நான் இங்கே ரீப்ளேஸ் பண்ணணும். அண்ட் தென் ஃபோல்டர் பேர் நான் வேறு ஒரு ஃபோல்டர் நேம் வச்சுருக்கேன். அந்த ஃபோல்டர் நேம் இங்கே ரீப்ளேஸ் பண்ணணும். ஜஸ்ட் இப்போதைக்கு காப்பி பண்ணிவிட்டு அதை எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறதுன்னு சொல்லி பாருங்கள். ஸோ இது ஃபுல்லாக என்னோட டம்ப் வந்து இந்த EC2DB.SQL ஃபார்மேட்டில் இருக்குது. அதுலேருந்து இதுக்குள்ளே மாறணும். என்னோட யூசர் நேம் வந்து அட்மின் சொல்லி செட் பண்ணியிருப்பேன். ஸோ நான் அட்மின் சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் போர்ட் எல்லாமே சேம். உங்களோட ரீப்ளேஸ் வித் டேட்டாபேசஸ். ஸோ உங்களோட டேட்டாபேசஸ் போனீங்க அப்படின்னா நீங்கள் டேட்டாபேசஸ் இப்போ அவைலபிலிட்டிக்கு வந்துருச்சு. ஸோ இந்த டேட்டாபேசஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த டேட்டாபேசஸோட கனெக்டிவிட்டி டைப்ஸ், உங்களுக்கு நிறைய கனெக்டிவிட்டி டைப்ஸ் எல்லாமே இங்கே ஷோ ஆகும். இந்த இருக்கு பாருங்கள், இந்த கமாண்டை தான் நீங்கள் காப்பி பண்ணி போடணும். ஸோ இதை காப்பி பண்ணி உங்களோட அந்த பிளேஸில் வந்து ஆட் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ ஜஸ்ட் டேரெக்டாக இங்கே போய்ட்டு இங்கே ஆட் ஆன் பண்ணிக்கோங்க.
சாரி விச் இஸ் நட் லிங்க்மென்ட். அண்ட் தென் உங்களோட ஃபோல்டர் பேர் கேட்குது. லாஸ்ட்டாக வந்து நீங்கள் இங்கே என்ன ஃபோல்டரில் க்ரியேட் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் கேட்கும். ஸோ நீங்கள் ஃபோல்டர் பேர் ஆர்டிஎஸ் யூசர்னு செட் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு என்ன ஃபோல்டர் செட் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் பேர் கொடுத்துருங்க. பாஸ்வேர்டு இங்கே ஷோ ஆகாது, இது ஹிடனாக தான் இருக்கும். அதனால் இதை ஹிடன் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஆர்டிஎஸ் க்ரியேட் பண்ணும்போது என்ன பாஸ்வேர்டு செட் பண்ணீங்களோ அந்த பாஸ்வேர்டு தான் இங்கே ஆட் பண்ணிக்கணும். ஸோ நான் அந்த பாஸ்வேர்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ராப்பராக பாஸ்வேர்ட் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா இட் வில் பி லாக்இன், இல்லைனா அது வந்து எரர் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நார்மலாக இவ்வளோ டைம் எடுக்காது. ஸோ இது வந்து மேபி போர்ட் இஷ்யூவாக இருக்கலாம். ஸோ வாங்க அதுக்குள்ளே போய் பார்த்துடலாம். ஸோ அகைன் EC2 போயிடுங்க. ஸோ EC2வில் உங்களோட செக்யூரிட்டி குரூப்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். அங்கே நீங்கள் கொடுத்துருக்க செக்யூரிட்டி குரூப்ஸ் என்ன போர்ட் அலோவ் பண்ணியிருக்கீங்க பாருங்கள். ஓகே, நான் வந்து 3000 தான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த போர்ட் சேஞ்ச் பண்ணல. நம்மள்து வந்து 3306 அந்த போர்ட் வந்து நம்ம எனேபிள் பண்ணலாம். ஸோ அது இல்லாதனால உங்களுக்கு அந்த எரர் அடிக்குது. ஸோ இதை கொடுத்துட்டு நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ விச் இஸ் ஃபைன் நவ். MySQL RRன்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக அதுவே எடுத்துச்சு. ஸோ இப்போ இங்கே கொடுத்துட்டு அகைன் நான் என்டர் பண்ணிக்கிறேன். அல்லது Ctrl+C கொடுத்துட்டு அகைன் திருப்பி ரீகமெண்ட் கொடுத்து பாருங்கள். இப்போ உங்கள் பாஸ்வேர்ட் டைப் பண்ணிக்கங்க. இப்போ என்டர். ஓகே, இந்த மாதிரி உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் குயிக்காக வரணும். ஸோ அது குயிக்காக வராத ரீசன் வந்து நம்ம போர்ட் அலோவ் பண்ணல, தட் இஸ் த ரீசன். ஸோ நவ் இட் இஸ் ஃபைன். ஸோ இதை காப்பி பண்ணிக்கோங்க அகைன். இப்போ இது என்ன பண்ண போகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பாயிண்ட், அதாவது உங்கள் டேட்டா பேஸஸ்க்குள்ளே லாகின் பண்ணுறீங்கன்னு அர்த்தம் இப்போ. ஸோ இப்போ அந்த டேட்டா பேஸஸ்க்குள்ளே லாகின் பண்ணிக்கோங்க. அதுக்கு வந்து நீங்கள் ஆர்டிஎஸ் யூசர் தான் நான் செட் பண்ணியிருக்கேன் யூசர் நேம், விச் இஸ் சாரி என்னோடய யூசர் நேம் வந்து அட்மின்னு சொல்லிட்டு. ஸோ அட்மின் நீங்கள் செட் பண்ணிக்கிறேன். உங்களோட என் பாயிண்ட் இங்கே இருக்குது. ஸோ அதை காப்பி பண்ணிக்கோங்க உங்களோட என் பாயிண்ட். இல்லைனா நீங்கள் ஆர்டிஎஸ் டேட்டா பேஸஸில் இருந்து என் பாயிண்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்து இங்கே சேஞ்ச் பண்ணாலும் ஓகே, விச் இஸ் ஃபேர் எனஃப். ஸோ இங்கே ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இங்கே கொடுத்துருங்க. ஸோ உங்கள் அகைன் பாஸ்வேர்ட் கேட்கும். உங்களோட டேட்டா பேஸஸ்க்கு நீங்கள் என்ன பாஸ்வேர்ட் செட் பண்ணீங்களோ அந்த பாஸ்வேர்ட் இங்கே ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கொடுத்தீங்கன்னா இப்போது 11.4ன்னு சொல்லிட்டு நீங்கள் டேட்டா பேஸஸ் கிரியேட் பண்ணும்போது என்ன பாஸ்வேர்ட் செட் பண்ணீங்களோ அந்த டேட்டா பேஸஸ்க்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக லாகின் ஆகிடுச்சு. ஸோ இப்படி தான் வந்து டேட்டா பேஸஸ்க்குள்ளே கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ டேட்டா பேஸஸ்க்குள்ளே கனெக்ட் பண்ணியாச்சு. ஆஸ் யூஷுவல் உங்களோட ஃபோல்டர் பேர் கொடுத்துருங்க. ஸோ நான் வந்து இந்த ஃபோல்டர் பேர் என்ன கொடுத்துருக்கனோ அதை நான் இங்கே மேட்ச் பண்ணாதான் ஆட்டோமேட்டிக்காக இங்கே வரும். ஸோ என்னோடய ஃபோல்டர் பேர் வந்து ஆர்டிஎஸ் யூசர்னு சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ நான் அதை தான் யூஸ் பண்ணோம். நீங்கள் ஃபோல்டர் பேர் என்ன நேம் கொடுத்துருக்கீங்களோ அதை கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிங்கன்னா டேட்டா பேஸஸ் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இட் வில் பி சேஞ்ச் டு ஆர்டிஎஸ் யூசர்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா பேஸஸ்க்குள்ளே சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இப்போது இந்த செட்டப் முடிச்சதுக்கப்புறம் இப்போ இந்த செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் அங்கே கிரியேட் பண்ணியிருக்க டேபிள் உங்களுக்கு இங்கே ஷோ ஆகும். ஸோ இதுதான் வந்து மைக்ரேஷன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பார்க்கும்போது 10.5ன்னு சொல்லிட்டு ஆர்டிஎஸோட செட்டப் இருந்துச்சு. அந்த 10.5 மைக்ரேஷன் இது ஃபுல்லாகவே வந்து 10.5ல் தான் நம்ம பண்ணியிருந்தோம். இந்த 10.5 டேட்டா பேஸஸ் வந்து ஆர்டிஎஸோட செட்டப். ஸோ அதில் இருந்து EC2ஓட செட்டப். ஸோ அதில் இருந்து க்ளவுடோடது வந்து 11.4ன்னு சொல்லிட்டு அந்த வெர்ஷனுக்கு ஆட்டோமேட்டிக்காக மைக்ரேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் வந்து க்ளவுடோட மைக்ரேஷன். ஒரு ஆன் ப்ரீமியஸ் செட்டப்லேருந்து பண்ணாலும் சரி, ஒரு EC2 வந்து மைக்ரேட் பண்ணாலும் சரி, இல்லை எந்த வேஸில் நீங்கள் க்ளவுடுக்கு மூவ் பண்ணாலும் சரி இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் அப்ளிகேஷன் ஓரியன்டாக பண்ணுறீங்க அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் ஒரு போஸ்ட்கிரேஸோ MySQL இல்லை ஏதாச்சும் பெஞ்ச் சொல்லிட்டு நிறையா டேட்டா பேஸஸோட டூல்ஸ் இருக்குது. அந்த டூல்ஸ்லேயே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் உங்களோட பேக்கப் எடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ அது ரொம்ப ரொம்ப ஈஸி செட்டப் தான். நீங்கள் அப்படி ட்ரை பண்ணாலும் ஓகே, இந்த மாதிரி மைக்ரேட் பண்ணாலும் ஓகே. ஸோ ஈஸி ப்ராசஸ். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கொரிஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் பிங்க் பண்ணுங்கள். அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். அண்ட் தென் உங்களுக்கு இந்த டேட்டா பேஸஸோட நோட்ஸ் வேணும் அப்படின்னா அதுவும் வந்து கமெண்ட் செக்ஷனில் பிங்க் பண்ணுங்கள். ஐ கேன் ஷேர் யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ்.